Now we are going to discuss about matter waves. Matter waves na என்னன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப matter waves ன்றது என்ன? இப்ப waves na எப்படி இருக்கும்? Wave ன்றது எப்படி நமக்கு travel ஆகும்? அப்ப wave நமக்கு travel ஆகணும் அப்படினு சொன்னா அது முதல்ல நமக்கு ஒரு origin ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்ப origin ன்றது எதை சொல்லுது? For example, this is called as a wave. இதை வந்து நாம என்னன்னு எடுத்துக்கலாம்? ஒரு wave அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த பாயிண்ட்ல O அப்படின்ற ஒரு புள்ளியை கன்சிடர் பண்ணுவோம். O is a point. இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஆரிஜின். அப்ப இந்த ஆரிஜின்ல இருந்து ஒரு பார்ட்டிகிளை நாம ஆசிலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அது பார்க்கிறதுக்கு நமக்கு எப்படி போகுது? ஒரு வேவ்ஸ் மாதிரி டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல வேவ்ஸா நமக்கு டிராவல் ஆகணும் அப்படின்னு சொன்னா, அதுல முதல்ல நமக்கு என்ன தேவைப்படுது? பார்ட்டிகிள் அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. அப்ப வேவ்ஸா ஒன்று செயல்படணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பார்ட்டிகிள் அப்படின்றது ஒன்று முக்கியமான விஷயமா இருக்குது. அப்ப மேட்டர் அப்படின்ற விஷயத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பார்ட்டிகிள் அப்படின்றது ஒன்று தவிர்க்க முடியாததா இருக்கு. அப்ப பார்ட்டிகிள் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் என்னெல்லாம் சொல்லலாம்? எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகிள், புரோட்டான் ஒரு பார்ட்டிகிள், நியூட்ரான் ஒரு பார்ட்டிகிள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அவங்கள ஆசிலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு எப்படி போகும்? ஒரு வேவ் மாதிரி டிராவல் ஆயிட்டு இருக்கும். அப்ப அந்த டிராவலிங்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இதை நம்ம சொல்றோம். அப்ப இதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கலாம், ஒய் ஆக்சிஸ் இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ ஓன்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு பார்ட்டிகிளை நம்ம ஆசிலேட் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு ஒரு ரெகுலர் ஜியோமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்ற மாதிரி சைனசாய்டல் வேவா நமக்கு டிராவல் ஆகுது. இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? நம்ம சைன் வேவ் அப்படின்னு ஒரு பேர் வைப்போம். சரி, இப்போ நமக்கு என்ன புரிஞ்சது? வேவ்ஸ் அப்படின்றது ஒன்று நமக்கு உருவாகணும்னு சொன்னா அதுக்கு பார்ட்டிகிள் அப்படின்றது ஒன்று தேவையானதா இருக்கு. அப்ப சில இடங்கள்ல பார்ட்டிகிள்னும் பேசுறோம், சில இடங்கள்ல வேவ்ஸ்னும் பேசுறோம். அப்ப வேவ்ஸ் அண்ட் பார்ட்டிகிள் அப்படின்றது ரெண்டுமே தவிர்க்க முடியாதது. அப்ப ரெண்டுமே தேவைப்படுறதுனால இந்த மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல டியூவல் கேரக்டர்னு பேசலாம். என்னன்னு சொல்லலாம்? டியூவல் கேரக்டர். அப்ப எப்படிலாம் இதை நம்ம வந்து சொல்ல முடியும்? டியூவல் அப்படின்னா சில நேரங்கள்ல வேவா இருக்கலாம், சில நேரங்கள்ல பார்ட்டிகிளா இருக்கலாம். அப்ப வேவ்ஸா சில இடங்கள்ல செயல்படும் போது பார்ட்டிகிளா சில இடங்கள்ல செயல்படுது. அப்ப பார்ட்டிகிளா செயல்படும் போது என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும்? அதே போல வேவ்ஸா செயல்படும் போது என்னென்ன விஷயங்களை ஸ்பெசிஃபை பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நம்ம வேவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன சொல்றோம்? வேவ்ஸ். அப்ப வேவ்ஸ்னு சொல்லும் போது அந்த வேவுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா முதல்ல வேவுக்கு ஒரு லென்த் இருக்கும். அப்ப அந்த லென்த்துக்கு பேரு தான் வேவ் லென்த் லாம்டா. அப்ப லாம்டான்றது யாருடைய சிம்பல்? வேவ் லென்த்தோட சிம்பல் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப அந்த வேவ் இருக்கு, வேவுக்கு ஒரு லென்த் இருக்கு. அப்ப வேவ் லென்த் எங்கெல்லாம் இருக்கோ கூடவே தவிர்க்க முடியாததா ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு டேர்ம் இன்க்ளூட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சியை நியூ அப்படின்ற ஒரு சிம்பல்ல டினோட் பண்ணலாம். என்ன சிம்பல்? நியூ. சரி, அப்ப ஒரு வேவ் மூவ் ஆகுது, அவங்களுக்கு ஒரு லென்த் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்போ ஒரு ஸ்பீட்ல டிராவல் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஸ்பீடுக்கு பேர் தான் வேவ் வெலாசிட்டி. என்ன பேரு? வேவ் வெலாசிட்டி. வேவ் வெலாசிட்டி இஸ் மென்ஷன்ட் பை த லெட்டர் இஸ் v. அதை நாம வெலாசிட்டியை vன்ற லெட்டரால டினோட் பண்ணிக்கலாம். சரி, கூட வேற என்னெல்லாம் இருக்கலாம்? அப்போ அந்த வேவுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருக்கும் இல்லையா? அது என்ன இன்டென்சிட்டி? அதனுடைய செறிவு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்ப இன்டென்சிட்டி அப்படின்றது அவங்களுடைய பிரைட்னஸை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் கன்சிடர் பண்ணலாம். அப்ப அந்த இன்டென்சிட்டியை I அப்படின்ற லெட்டரால டினோட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இன்டென்சிட்டி எப்பெல்லாம் வந்து மேக்சிமம், எப்பெல்லாம் மினிமம் இப்படின்ற ஒரு கேள்விலாம் கேட்போம் இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலா எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகிள்னு சொல்லக்கூடிய ஆம்ப்ளிடியூட். வாட் இஸ் தட்? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பார்ட்டிகிள்னு சொல்லக்கூடிய ஆம்ப்ளிடியூட். அப்ப அந்த ஆம்ப்ளிடியூடை நம்ம A அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணலாம். அப்ப இந்த 5 விஷயமும் யாருக்கு நம்மளால சொல்ல முடியும்? வேவுக்கு சொல்லலாம். அப்ப வேவ் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு வேவ் லென்த் இருக்கு, ஃப்ரீக்வன்சி இருக்கு, வேவ் வெலாசிட்டி இருக்கு, இன்டென்சிட்டி இருக்கு, அதே போல ஆம்ப்ளிடியூட் இருக்கு. அப்ப இது எவ்வளவு ஸ்பேஸை நமக்கு கவர் பண்ணும்? இட் கவர்ஸ் லார்ஜர் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ். ஏன் அப்படி தட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு பார்ட்டிகிள் ஆசிலேட் ஆகும்போது அது பாட்டுக்கு ஃபார்வர்ட் பாத்துல டிராவல் ஆகிட்டே போகும்.
ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்ல வரும்போது இட் கவர்ஸ் லார்ஜர் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ். அப்ப அதிகமான இடங்களை இது வந்து கவர் பண்ணிக்குது. சரி, இப்போ ஒரு விஷயத்த சொன்னோம். அப்ப வேவ்ஸ்ல நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? பார்ட்டிகல்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? அப்ப பார்ட்டிகளா செயல்படுது அப்படின்னு சொன்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ பார்ட்டிகல். அப்ப அந்த பார்ட்டிகளுக்கு என்னெல்லாம் இருக்கும்? அப்ப பார்ட்டிகளுக்குன்னு ஒரு மொமெண்டம் இருக்கும், அதுக்கும் ஒரு வெலாசிட்டி இருக்கும், அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். அப்ப பார்ட்டிகல் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு கொடுக்க வேண்டிய வேர்டு வந்து மாஸ். அப்ப m is denoted by mass. அதே போல velocity இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அப்ப v is the velocity. அதே போல momentum p is the momentum. அப்ப இந்த மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வெலாசிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயமும் கூடவே மொமெண்டமும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அது பார்ட்டிகல் நேச்சரா செயல்படுது. அப்ப பார்ட்டிகல் நேச்சர் அப்படின்றது எவ்வளவு ஸ்பேஸை கவர் பண்ணும்? அது லார்ஜர் ரீஜியன் சொன்னா இது ஸ்மாலர் ரீஜியன். That means smaller region of space. What is that? Smaller region of space. It is covered. இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். என்ன சார் கன்க்ளூஷனு? வேவ் அப்படின்னு சொன்னா லார்ஜர் ரீஜியனை கவர் பண்ணுது, பார்ட்டிகல்னு சொன்னா ஸ்மாலர் ரீஜியனை கவர் பண்ணுது. அப்ப வேவ் அண்ட் பார்ட்டிகல் ரெண்டுமே நமக்கு கிடைக்கிறதுனால இந்த மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டியூவல் கேரக்டர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன கேரக்டர்? டியூவல் கேரக்டர். அப்ப டியூவல் கேரக்டர்ன்றது எங்கெல்லாம் நமக்கு நடக்கும்? சில நேரங்களில் பார்ட்டிகல் நேச்சர், சில நேரங்களில் வேவ் நேச்சர். அப்ப இந்த டியூவல் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு சயின்டிஸ்டோடைய ஹெல்ப் இந்த இடத்துல கிடைச்சது. ஒன்று என்னன்னா த ஃபேமஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். வாட் இஸ் தட்? E equal to mc ஸ்கொயர். அதே போல இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ் பிளாங்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்த ரிலேஷன் E equal to h nu. அப்போ இது எல்லாமே அது என்ன? E equal to mc ஸ்கொயர், E equal to h nu, இதெல்லாம் வந்து ஒரு போட்டானுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி. அப்போ இங்கே எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்மை பற்றி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? மேட்டர் வேவ்ஸ் அப்படின்றது டியூவல் கேரக்டர். என்ன சொல்லிடலாம்? டியூவல் கேரக்டர் ஆர் டியூவல் நேச்சர். அப்ப நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம்? மேட்டர் வேவ்ஸ் அப்படின்றது டியூவல் நேச்சர் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இந்த மேட்டர் வேவ்ஸ் டியூவல் நேச்சர் நமக்கு சொன்னோம். அப்ப டியூவல் நேச்சரா இது செயல்படுது அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு பேருடைய ஹெல்ப்பை யூஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு ஹைப்போதீசிஸை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த ஹைப்போதீசிஸ் தான் என்ன பேருனா டி ப்ராக்லி ஹைப்போதீசிஸ். What is that? De Broglie hypothesis. அப்ப இந்த de Broglie hypothesisல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மேட்டர் வேவ்ஸ் அப்படின்றது வேவ் நேச்சராவும் இருக்கும், பார்ட்டிகல் நேச்சராவும் இருக்குன்றத சொல்ல போறோம். சரி, அப்ப de Broglie hypothesisல நம்ம சொல்லும்போது பார்ட்டிகலா நம்ம எடுக்கும்போது எலக்ட்ரானை பத்தி பேசணும், புரோட்டானை பத்தி பேசணும், அதே போல நியூட்ரானை பத்தி பேசுறோம். அப்ப இந்த ஹைப்போதீசிஸ்ல நமக்கு என்ன சொல்ல வராங்க? அப்ப மேட்டர் வேவ்ஸ்னா என்ன? இப்படிலாம் அடுத்தடுத்த கேள்விகள் நமக்கு வரும் பொழுது முதல்ல மேட்டர் வேவ்ஸுக்கான கன்க்ளூஷனை கொடுத்துடலாம் இல்லையா? அப்ப மேட்டர் வேவ்க்கான கன்க்ளூஷனை கொடுக்க வரும்போது மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னா என்ன? the waves associated with moving particles. எப்படி இருக்கும்? the waves associated with moving particles. அதாவது மூவ் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸ் பொறுத்து நமக்கு அவங்களுடைய அசோசியேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஹைப்போதீசிஸ்ல நமக்கு ரெண்டு பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஒருத்தர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ரெண்டாவது மேக்ஸ் பிளாங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர். அப்போ முதல்ல சொன்ன அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஃபேமஸ் ரிலேஷன், ஃபேமஸ் கான்செப்ட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் என்னது? E equal to mc ஸ்கொயர். சரி, இப்போ இந்த E equal to mc ஸ்கொயர் அப்படின்றதுல ஈன்னா யாரு? எனர்ஜி ஆஃப் த போட்டான். ஈன்றது யாரு? எனர்ஜி ஆஃப் த போட்டான். எம்னா யாரு? மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல். சீன்றது யாரு? ஸ்பீட் ஆஃப் லைட். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ஈன்றது யாரு? எனர்ஜி, எம் மாஸ், சீன்றது ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பத்தி இங்க சொல்லிடலாம். அப்ப சியோட வேல்யூ என்ன?
3 into 10 to the power of 8 meter per second. Speed of light உடைய value. சரி, அடுத்து நமக்கு செகண்டா ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அது யாருன்னா மேக்ஸ் பிளாங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். இந்த மேக்ஸ் பிளாங்க் நமக்கு என்ன ரிலேஷனை கொடுத்தாரு, அதே மாதிரி தான் E equal to h nu அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலேஷன். அப்ப E equal to h nu னா energy of the photon, h is the Planck constant, nuன்றது frequency of the radiation. அப்ப இந்த இடத்துல ரேடியேஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ரேடியேஷன் தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த டியூவல் நேச்சர். சரியா? அப்ப h ஓட வேல்யூ என்ன, கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொன்னோம். h is equal to 6.626 into 10 to the power of minus 34 joule second. இப்போ இந்த ரெண்டு பேருடைய கான்செப்டை வச்சுக்கிட்டு இந்த டி பிராக்லி ஹைபோதீசிஸ்ல இருந்து மேட்டர் வேவ்ஸ் உடைய வேவ் லென்த் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். டி பிராக்லி வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ். இப்போ இந்த டி பிராக்லி வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ்க்கு முன்னாடி சொன்ன நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய கான்செப்டையும் மேக்ஸ் பிளாங்க் உடைய கான்செப்டையும் யூஸ் பண்ணி இந்த மேட்டர் வேவ்ஸ் உடைய வேவ் லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி டி பிராக்லியில சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நமக்கு ஐன்ஸ்டீனும் மேக்ஸ் பிளாங்க்கும் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, from the Einstein mass energy equivalence. Einstein mass energy equivalence. அப்ப ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கும்போது E is equal to mc square அப்படின்னு சொல்றோம். இப்போ mன்னா மாஸ்னு சொல்லியிருந்தோம், cன்றது ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு பேர் வச்சோம். இப்போ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த c ஸ்கொயரை ரெண்டா பிரிக்கலாம். பிரிக்கிறேன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, m இன்ட்டு சி ஸ்கொயரை c இன்ட்டு சின்னு எழுதிக்கலாம். என்ன சொல்லலாம், c ஸ்கொயர் பிகம் as c இன்ட்டு சி. சரி, இப்போ c இன்ட்டு சின்னு சொல்லும்போது இந்த m இன்ட்டு சியை கம்பைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இது பார்க்கறதுக்கு மொமெண்டம்னு பேர் வைக்கலாம் இல்லையா. அப்போ மொமெண்டம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது மொமெண்டம்க்கு p is equal to mvன்னு நமக்கு தெரியும். இப்போ இங்க v இருக்கு சார், இந்த இடத்துல c இருக்கு, அஃப்கோர்ஸ் பரவாயில்ல. அப்போ cன்றது ஸ்பீட் ஆஃப் லைட்டை சொல்ல வருது, vன்றது வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிளை சொல்லக்கூடியது. அப்போ ரெண்டுமே சிமிலர் மீனிங் தான். அப்போ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இந்த cக்கு பதிலாக v ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்னா m c is replaced by v into c. அப்போ இந்த m into v ன்னு சொல்லி இருக்கும் இல்லையா, இந்த m into v க்கு தான் என்ன பேரு, p அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. E is equal to m into v become as p into c. சரி, இப்போ இதுல இருந்து நமக்கு மொமெண்டத்தோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ இதுல இருந்து ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படின்னா p மட்டும்தான் தேவை, c வந்து ஆப்போசிட் சைடில் கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போகும்போது c goes to opposite side, it becomes as the denominator. அப்போ ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஆப்போசிட்ல போனா டிவிஷனுக்கு மாறும். அப்போ p is equal to e divided by c. So let us consider this equation. This is the momentum of a photon. இதுக்கு தான் நம்ம என்ன பேர் வச்சிரலாம், momentum of a photon. So therefore p denotes here momentum. யாரோட மொமெண்டம், போட்டானோட மொமெண்டம். அப்ப அந்த போட்டானுக்கு தான் நமக்கு எனர்ஜி இருக்கும், அந்த எனர்ஜிக்கு தான் நம்ம மொமெண்டத்தை சொல்லியிருக்கிறோம். சரி, முன்னாடி நம்ம சொல்லும்போது மொமெண்டம் ஆஃப் ஏ போட்டானுடைய ஃபார்முலாவை எடுத்தோம். அந்த மொமெண்டம் ஆஃப் ஏ போட்டான் அப்படின்றது p is equal to e by c அப்படின்னு நமக்கு கிடைச்சது. இந்த இடத்துல இப்போ E யோட வேல்யூ நான் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படின்னா இப்போ நமக்கு அந்த மேக்ஸ் பிளாங்க் உடைய ரிலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு சொல்லியிருக்கிறோம் from the மேக்ஸ் பிளாங்க் ரிலேஷன். யாரோட ரிலேஷன், மேக்ஸ் பிளாங்க் ரிலேஷன். நமக்கு தெரியும் E யோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருந்தோம், E equal to h nu னு பேர் வச்சிருந்தோம். அப்ப P is equal to h nu divided by c. அப்ப இது h nu by c அப்படின்றது p ன்னு சொல்லக்கூடிய மொமெண்டத்தோட வேல்யூ. அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த நியூவையும் சியும் வேற மாதிரி ரிலேட் பண்ணும்போது அது நமக்கு வேவ் லென்த்ல வந்து உட்காரும். அப்ப வேவ் லென்த்துக்கான ரிலேஷனை சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹிண்ட், since c is equal to nu lambda. என்ன சொல்லுவோம், c is equal to nu lambda. அப்ப இதுல இருந்து எனக்கு லாம்டாவோட வேல்யூ தேவை, இல்ல சியும் நியூவையும் டிவைட் பண்ணணும் அப்படின்ற
மீனிங் நமக்கு அந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னா நியூ பை சியோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து நியூவோட வேல்யூ ஆப்போசிட்ல கொண்டு வரேன், இட் பிகம் as c by நியூ இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு ரிலேஷன்ல என்ன இருக்கு, நியூ பை சின்னு இருக்கு. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாமா? அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன வரும், நியூ பை சி இஸ் ஈக்குவல் டு 1 by லாம்டான்னு கிடைச்சிரும். அப்போ ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, நியூ பை சி அப்படின்ற டேர்ம் இங்க இருக்கு. அப்போ இந்த நியூ பை சியை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், 1 by லாம்டான்னு பிரிக்கலாம். அப்போ h இன்ட்டு 1 by லாம்டா. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா h by லாம்டா என்ன சொல்லிடலாம், h by லாம்டா. அப்போ p is equal to h by lambda. From this relation we want therefore lambda is equal to h by p. This is the wavelength of the de Broglie matter waves. இதுக்கு தான் என்ன பேர் சொல்றோம், wavelength of the de Broglie matter waves. அப்ப லாம்டான்றது யாரு, wavelength. அப்ப wavelength அப்படின்றது என்ன யூனிட்டால மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்லாம் क्वेश्चन வரும்போது முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். wavelength அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம், wavelength ஸ்ப்ளிட் பண்ணும்போது வேவ் ஒரு வேர்டு, லென்த் ஒரு வேர்டு. அப்ப ஒரு டிராவல் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேவுக்கான லென்த்தை தான் வேவ் லென்த்னு சொல்றோம். அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், a wave of length is lambda. என்னன்னு சொல்லலாம், a wave of length is lambda. அப்ப யூசுவலா வேவ் லென்த்தை நம்ம என்ன லெட்டரால் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா மீட்டர்ல சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் we can call ஆம்ஸ்ட்ராங். நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஆம்ஸ்ட்ராங்கோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னா 1 ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 10 to the power of minus 10 மீட்டர் அப்படின்றது. de Broglie wavelength of an electron, அதாவது எலக்ட்ரானுடைய de Broglie wavelength பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்ல எலக்ட்ரானை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ எலக்ட்ரானுக்கு என்ன மாஸ் இருக்கு, அப்போ வாட் இஸ் த மாஸ் ஆஃப் an எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டா me நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 9.11 into 10 to the power of 10 to the power of minus 31 kilogram. ஸோ அப்போ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்றது 9.11 into 10 power minus 31 kilogram. அப்போ இந்த மாஸ் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானுக்கு நம்ம வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ண போறோம். அப்போ இவ்வளோ மாஸ் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆக்சலரேட் பண்றோம். அப்படி ஆக்சலரேட் பண்ணும்போது ஒரு ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் அப்படின்றது நமக்கு தேவைப்படும். அப்போ திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல்ல இந்த எலக்ட்ரானை நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ வேவ் லென்த் நமக்கு கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்போ an electron containing some amount of kinetic energy. அப்போ how much amount of kinetic energy is present? Suppose we'll consider 1 by 2 mv square is equal to ev. அப்போ what is this? 1 by 2 mv square is the kinetic energy. So general formula நம்ம kinetic energyன்றதை half mv square அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஈன்றது யாரு, charge of an electron. ஈக்கு என்ன பேரு, சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான். அப்ப சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரானுக்கு வேல்யூ வேணும்ல, அப்ப ஈயோட வேல்யூ என்னவா இருக்கும், E is equal to 1.6 into 10 power of minus 19 coulomb. The value of E is equal to 1.6 into 10 to the power of minus 19 coulomb. அப்ப Vன்றது யாரு, ஆப்பரேட்டிங் வோல்டேஜ். அப்ப இந்த இடத்துல இந்த ஆஃப் mv ஸ்கொயர்னு சொல்லக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜின்றது EV அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. சரி, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி கால்குலேட் பண்றோம், வெலாசிட்டி அப்படின்றது இங்க V அப்படின்ற லெட்டர் தான் வெலாசிட்டிக்கானது, M அப்படின்றது மாஸ், E சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான், V ஆப்பரேட்டிங் வோல்டேஜ் ஆர் த ஆப்பரேட்டிங் பொட்டன்ஷியல். சரி, அப்ப V ஸ்கொயருக்கான வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லையா. அப்ப V ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 அந்த பக்கம் கொண்டு போ 2EV பை M. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த V அப்படின்றது வெலாசிட்டி, இந்த கேபிட்டல் V அப்படின்றது ஆப்பரேட்டிங் வோல்டேஜ் ஒரு அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப V யோட வேல்யூ தானே நமக்கு தேவை. அப்ப V இஸ் ஈக்குவல் டு, அப்ப ஸ்கொயர்ல இருக்கு, இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அது என்னவா மாறிடும், ரூட் ஆஃப் 2E capital V by M. Let us consider this is equation number 1. இது வந்து equation number 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்,
டி ப்ராக்லி வேவ்லென்த் ஃபார் மேட்டர் வேவ்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும். அப்போ மேட்டர் வேவ்ஸை பற்றி பேசும்போது ஃப்ரம் டி ப்ராக்லி ஃபார் மேட்டர் வேவ்ஸ் lambda is equal to h divided by mv. ஆக்சுவலாக நம்ம p அப்படின்ற லெட்டரை டினோட் பண்ணுவோம். நமக்கு தெரியும் since p is equal to mv mass into velocity அப்படின்றது தான் நம்ம மொமெண்டம்னு சொல்லுவோம். அப்போ அந்த மொமெண்டம்னு சொல்லக்கூடிய p பிளேஸில் mv அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய vன்றது யாரு? வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். ஆல்ரெடி வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்ஸ்டிடியூட்டிங் equation number 1 in 2 அப்போ first equation எடுத்துட்டு வந்து second equationல substitute பண்றோம். அப்போ என்ன கிடைக்கும்? lambda is equal to h divided by m into v ஓட வேல்யூ என்ன எடுத்துருக்கோம்? root of 2 ev by m. So substitute it 2 e capital V by m. அப்போ lambda ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? h divided by m into root of 2e capital V by m. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சரி, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது lambda is equal to h divided by m into ரூட்டை பிரிக்கும் பொழுது நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? root of 2ev by m அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வேல்யூ நம்ம பிரித்து எடுக்கும்போது இந்த m அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ டினாமினேட்டருக்கு டினாமினேட்டரில் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே கொண்டு போகலாம்? நியூமரேட்டருக்கு நம்ம கொண்டு போகலாம். அப்படி நியூமரேட்டருக்கு கொண்டு போகும் பொழுது h by m into ரூட்டை பிரிச்சோம்னா ரூட் ஆஃப் 2ev இந்த டினாமினேட்டருக்குடைய m மேலே கொண்டு போச்சுன்னா ரூட் mனு மாறிடும். சரி, இப்போ இந்த ரூட் m இங்க இருக்கு நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் ஒரு m இருக்கு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது m எப்படி எழுதலாம்? root m into root m னு பிரிச்சுக்கலாம். அப்போ பிரிக்கும் பொழுது h into root m divided by root m into root m into root of 2ev. அப்போ ஒரு root mக்கு ஒரு root m கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத எடுத்து எழுதுங்களா? h divided by root of, ஸோ எல்லாமே சிம்பிளிஃபைடு ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா 2me capital V. So this is the wavelength of an electron. என்ன wavelength? டி ப்ராக்லியோட wavelength அப்படின்னு சொல்லலாம். அப்போ this is the general notation அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ லாம்டாவோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணும்போது h அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஃபிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ அதனோட வேல்யூ இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம் 6.626 into 10 to the power of -34 ஜூல் செகண்ட் அப்படின்ட்டு. அப்போ m அப்படின்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வின்றது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்னு சொல்றோம். அப்ப அந்த ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் நமக்கு இங்க தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா சப்ஸ்டிடியூட்டிங் த நோன் வேல்யூஸ் இன் த கிவன் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா இந்த 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஈக்குவேஷன்ல நோன் வேல்யூஸை கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ லெட் அஸ் ரைட் சப்ஸ்டிடியூட்டிங் தி நோன் வேல்யூஸ் in equation number 3. அதாவது known values கொண்டு போயிட்டு equation number 3ல substitute பண்றோம். என்னெல்லாம் known values? lambda is equal to h ஓட வேல்யூ நமக்கு தெரியும். என்னன்னு தெரியும்? 6.626 into 10 to the power of -34 by root of 2 into mass of the electron என்ன? 9.11 into 10 to the power of -31. charge of an electron என்ன? 1.6 into 10 to the power of -19. V ஓட வேல்யூ தெரியாது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். அப்போ லாம்டாவோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு? 6.626 into 10 to the power of -34 divided by root of 2 into 9.11 into 10 to the power of -31 into 1.6 into 10 power -19 into V. இப்போ இந்த Vன்ற வேல்யூ மட்டும்தான் நமக்கு தெரியாது. ஸோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மித்தது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாம்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12.27 by root V ஆம்ஸ்ட்ராங்கில் கிடைக்கும். இதில் கிடைக்கும் lambda is equal to 12.27 by root V ஆம்ஸ்ட்ராங்.
இப்போ நமக்கு லாம்டாவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு 12.27 by root v ஆம்ஸ்ட்ராங். சரி, இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது என்ன? ஆம்ஸ்ட்ராங் தான் லாம்டான்னு சொல்லக்கூடிய வேவ் லென்த்துடைய யூனிட்டா நம்ம சொல்லுவோம். சரி, இதுக்கு வேற என்ன சார் யூனிட் இருக்கு அப்படின்னு கொஸ்டின் வந்ததுன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். வேவ் லென்த் அப்படின்றது ஆம்ஸ்ட்ராங் ஒரு யூனிட், இன்னொரு யூனிட்டா நம்ம வந்து மீட்டரை யூஸ் பண்ணலாம். அப்ப ஒரு ஆம்ஸ்ட்ராங்கோடைய வேல்யூ என்னன்னு கேட்டா since 1 ஆம்ஸ்ட்ராங் is equal to 10 to the power of minus 10 மீட்டர். அப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட வேல்யூக்கு பதிலா என்ன கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 10 power minus 10 கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமே. அப்ப lambda is equal to 12.27 by root v into 10 to the power of minus 10 மீட்டர் இப்படியும் சொல்லலாம். அப்ப இத கம்பைன் பண்ணி எழுத வந்தோம் அப்படின்னா lambda is equal to 12.27 into 10 to the power of minus 10 divided by root v மீட்டர். சரி, இப்போ கடைசி வரைக்கும் நம்ம ஆப்பரேட்டிங் வோல்டேஜ்னே தானே சொல்லிட்டு இருக்கோம். சப்போஸ் இந்த ஆப்பரேட்டிங் வோல்டேஜுக்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ண போறோம். எவ்வளவு வேல்யூ கொடுக்கலாம்? ஃபார் அவர் கன்வீனியன்ஸ், நம்மளுடைய தேவைக்காக, நம்மளுடைய வசதிக்காக வின்னு சொல்லக்கூடிய ஆப்பரேட்டிங் வோல்டேஜோட வேல்யூவை v is equal to 100 வோல்ட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேல்யூ? 100 வோல்ட்ஸ். ஸோ அப்போ விக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்? 100 வோல்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எப்படி நமக்கு கிடைக்கும்? 12.27 into 10 to the power of minus 10 divided by root 100. root 100 வேல்யூ என்ன நமக்கு நல்லா தெரியும், 10. அப்போ 10 அப்படின்னு சொன்னால் 12.27 into 10 to the power of minus 10 divided by 10 மீட்டர். சப்போஸ் இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெசிமல் பாயிண்ட் அப்படின்றது one step move to the leftward. So it become as lambda is equal to 1.227 ஆம்ஸ்ட்ராங். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம என்ன கொடுக்கலாம்? 100 வோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் ஒரு வேளை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேவ் லென்த்தோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1.227 ஆம்ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் an எலக்ட்ரானுக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இதே மாதிரி இந்த இடத்துல நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ரூட் வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ கைனெட்டிக் எனர்ஜியோடைய ஃபார்மேஷனில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூஸை நம்ம சொல்ல விருப்பப்பட்டா லாம்டாவோட வேல்யூ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா h டிவைடட் பை ரூட் ஆஃப் 2mk அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன சார் ஓரமாக அப்படி சொல்ல வரோம் அப்படின்னா இந்த லாம்டாவோட வேல்யூவை கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்மேஷனில் சொல்லணும் அப்படின்னா அப்போ கே என்னவா சார் மாறி இருக்கு? கே இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு வியா மாறி இருக்கு. அப்போ இதுக்கு பேரும் டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் an எலக்ட்ரான்னு சொல்லலாம்.